ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனுஷனோட டெய்லி லைஃப்ல ஒரு நார்மல் கேரக்டர்னு சொல்லலாம். சின்ன வயசுல நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எடுத்து வச்சுப்போம். ஆனா அம்மா அப்பா நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இது செய்யக்கூடாது, இது தவறான விஷயம், அடுத்தவங்களோட பொருளை அடுத்தவங்களை கேட்காம நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஓ இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப கொடுத்துருவோம். இது நம்ம சின்ன வயசுல நடக்கிறது. பட் அப்பா அம்மா சரியில்லாதவங்க, அப்பா அம்மா வளர்க்க தவறப்பட்ட பசங்க, அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பசங்க, இப்படின்னு சில பேர் யாரோ சில பேர் இந்த எடுத்து வச்சுக்கிற பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தெஃப்ட்னு சொல்லுவாங்க, திருடர்னு சொல்லுவாங்க. அவங்கள திருடங்கன்னு சொல்றோம், தீஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த திருடுறதுக்கு ஏன் தோணுது, எதனால இப்படி திருடுறாங்க? முக்கியமானது பசிக்காக. ஃபர்ஸ்ட் பசிக்காக திருட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த திருடுறது ஒரு பழக்கம் ஆயிடுது. அப்புறம் காசு அதிகமாகிட்டே இருக்கணும்ட்டு ஒரு போதையில திருட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல, இப்போ இந்தியா தமிழ்நாடுன்னு சொல்லலாம், நிறைய இடத்துல இந்த ஏடிஎம் திருட்டு அப்படின்னு சொல்லணும்னா நிறைய இடத்துல நடக்குது. டெய்லியும் பார்க்கலாம், மந்த்லி பார்க்கலாம், வீக்லி, டிஃப்ரெண்ட் வேலை. ஒருத்தர் செக்யூரிட்டி வச்சா அவரை கொன்னுட்டு திருடுறாங்க, லாக் பண்ணி வச்சா உடைச்சிட்டு ஏடிஎம் உடைச்சி ஏடிஎம் பேத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி உடைக்கிறது மெத்தட் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லையா ஹேக்கிங் மெத்தட், புதுசா டெக்னாலஜி கொண்டு வராங்க, கார்டை ஹேக் பண்றாங்க, சிஸ்டம் ஹேக் பண்றாங்க. இப்படி ஹேக்கிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க. இந்த மெத்தட் எதுவுமே இல்லாம ஒரு சின்ன பையன் தமிழ்நாட்டில் நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாட்டில் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். அது என்ன டெக்னிக்? அப்படி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி அவன் காசு திருட பார்த்தான்? அது யாரு, எந்த ஊர்ல இருந்து திருடுனா, அவன் எப்படி மாட்டிக்கிட்டான், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், அவன் எப்படி மாட்டினான், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை பாருங்க, உங்களுக்கு இது லைஃப்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாங்க வீடியோவில் போலாம். இது உங்க நரேன் சியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சியூ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் நியூஸ், ஒரு அலர்ட், உங்களுக்காக ஒரு அலர்ட்டான நியூஸ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவும் தேவை. நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைப் ஆக மாட்டேங்குது, வியூஸும் போக மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோவில் போலாம். இந்த சம்பவம் ஏடிஎம் திருட்டு இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்க ஆவடி அப்படின்ற ஒரு சிட்டியில ஹவுசிங் போர்ட்ல, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹவுசிங் போர்டு. இந்த ஹவுசிங் போர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் சில பேர் ஒரு இடத்துல தங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்க பர்டிகுலர் ஏரியா, அது ஹவுசிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுசிங் போர்டில் ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கு. இந்த ஏடிஎம்ல தான் இந்த சம்பவத்தை ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான். அந்த சின்ன பையன் எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியால யூபி அப்படின்ற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். 2 days பிஃபோர் ஒரு நாள் மக்கள் எல்லாம் இந்த ஏடிஎம் யூஸ் பண்றாங்க. காலையில இருந்து ஒரு மதியானத்து வரைக்கும் ஏடிஎம் போட்டு காசு எடுக்க ட்ரை பண்றாங்க, ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ண ட்ரை பண்றாங்க. பட் காசு வர மாட்டேங்குது. ஆனா காசு வந்த மாதிரி மெசேஜ் மட்டும் வருது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்படி 2-3 பேர் 4-5 பேருன்னு போகிறத பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த பையன் உள்ள போறான். உள்ள போய் இந்த பையன் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்றான். இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம், இவன் என்ன பண்ணா அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த ஏடிஎம்ல காசு வருது இல்ல, அந்த ஹோல்ஸ்ல ஒரு கார்ட்போர்டை வச்சு மூடிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா, காசு வெளியே வரும்போது அந்த கார்ட்போர்டில் இடிச்சு அந்த கீழே இருக்க டிராவர்ல அப்படியே விழுந்துருது. இதை வச்சு என்ன பிளான் பண்றான் அப்படின்னா, காசு கீழே விழுந்துரும், நம்ம அந்த ஃப்ரண்ட் டோரை மட்டும் திறந்தா நம்ம காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ற இந்த பையன், இவங்களை இத்தனை பேர் வந்துட்டு போறத பார்த்து வெயிட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அந்த கீ போட்டு அதை திறக்க ட்ரை பண்றான். அப்பதான் அந்த ஏடிஎம்முக்கு அந்த ஆவடியில் இருக்க ஒரு நார்மல் பர்சன் காசு எடுக்க வராரு. இவனை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாரு. இவன் ஒரு ஏதோ சாவியை போட்டு திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவனை புடிச்சு
அப்போ போலீஸ் கிட்ட எடுத்துன்னு போய் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு தான் போலீஸ் அவனை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இது எல்லாமே தெரிய வருது. அப்போ அவன்கிட்ட ஒரு பேக் இருக்கு. அவன் பேக்ல இருக்கிறது எல்லா பொருளையும் பார்த்தா நிறைய மைக்ரோ சிப்ஸ் வச்சுட்டு இருக்கான். இந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் வச்சு காசை ஏடிஎம்ல இருந்து திருடுறதுக்கு நிறைய யூஸ் பண்றான். அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 10 ஏடிஎம் கார்டு யூஸ் வச்சிருக்கான். அதுக்கப்புறமேட்டு 1 லட்ச ரூபாய் கிட்ட இந்த பேங்க்ல இருந்து எடுத்த காசெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவன் யாரையும் கொல்லல, அவன் எதையுமே உடைக்கல, அவன் எதையும் ஹேக்கும் பண்ணல. இது எதுவுமே இல்லாம ஒரு புது வகையா, இது புது வகைன்னு சொல்லலாமா, ஒரு சிம்பிள் மெத்தட். இந்த மெத்தட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நார்த் இந்தியனுக்கு அவ்வளோ மூளை இருக்கு. பட் இதை நார்த் இந்தியன் மட்டும் தான் பண்றாங்களான்னு நம்ம சொல்லணும்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் தான் இந்த மாதிரி திருட்டு வேலை நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்த் இந்தியன் சொல்லிட்டு பர்டிகுலரா நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய திருடர்கள் இருக்கதான் செய்யறாங்க. திருட்டுன்றது நடக்கதான் செய்யுது. பட் நம்ம தான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும். காசு ஏடிஎம்ல என்டர் பண்றோம், வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம போனை செக் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி போனை செக் பண்ணணும். போன்ல மெசேஜ் வந்துச்சா உடனே பேங்க்குக்கு கால் பண்ணணும். பேங்க்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஆனால் ஏடிஎம் வந்து காசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேங்க்ல பேசுனீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஒன்று காசு ஸ்டக்கா இருந்ததுன்னா பேங்கே ரிட்ரீவ் பண்ணிடும், இல்ல ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு அப்படின்னா பேங்க்ல இருந்து ஆள் வருவாங்க. உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் காசு இழக்க மாட்டீங்க. உங்க சுத்தி இருக்க மக்களும் சரி, உங்க கூட இருக்க மக்களும் சரி காசு இழக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் இந்தியா டைம்ல எல்லாருமே ஏடிஎம் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது ரொம்பவுமே முக்கியமான நியூஸா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரில வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.